ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் தானமாக கொடுக்கறது மூலயமா பல ஜென்ம பாவங்கள் தீர்ந்து வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகமாகும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தை அமாவாசை அன்னைக்கு என்ன பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட பித்ருக்கூட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இறை வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விதமான சாபம் வேணாலும் இருக்கலாம், என்ன விதமான கடன் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பித்ரு சாபம், பித்ரு கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடன், சாபம் இது ரெண்டுத்துக்கும் நம்மளால விமோச்சனம் கிடைச்சிடும், நம்மளால தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பித்ரு சாபம், பித்ரு கடன் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நாம் செய்யாமல் நம்மளோட முன்னோர்கள் செஞ்சதா கூட அந்த விஷயங்கள் நம் தலைமுறையை காக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் பித்ருக்கடன், பித்ரு சாபம் நீக்கிறதுக்கான வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான விஷயம் பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் நிறைய பேரால் எல்லா மாதமும் அமாவாசைக்கான வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சில பேர் கஷ்டமான விஷயமாகவும் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மாற்று வழி தான் வருடத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசை தினங்கள். ஒன்று ஆடி அமாவாசை, இரண்டாவது புரட்டாசி அமாவாசை, மூணாவது முக்கியமான தை அமாவாசை. இந்த வருடம் தை அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. என்னதான் புதன்கிழமை அமாவாசை திதியாக இருந்தாலும் ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை இரவு 8:09 அமாவாசை திதி பிறந்துடும். அது ஜனவரி 29 இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அன்னைக்கு புதன்கிழமை காலையில் 7:30 9 மணி வரைக்கும் நேரம் யமகண்டம், மதியம் 12 1:30 இந்த நேரம் ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பித்ரு வழிபாட்டுக்கும் பித்ருகளுக்கு படையல் போடுறதுக்கான விஷயங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை மணிக்கு கொடுக்கலாம்? பொதுவாக தர்ப்பணத்தை சூரிய உதய நேரத்தில் கொடுக்கறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே மாதிரி காலையில் 9 மணிலேருந்து 10 மணி இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீடு பக்கத்தில் ஆறு, ஏரி, குளம்னு சொல்லி ஏதாவது நீர்நிலை இருந்தாலோ இல்லை கடற்கரை இருந்தாலோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட முன்னோர்களுக்கு படையல் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேலே செய்கிறது விசேஷம். அதுலேயும் 1:30 மணிக்கு மேலே படையல் போடும்போது வாழைக்காய், பலாக்காய், பாகற்காய், பிரண்டை இந்த 4 காய்கறிகளை சமைத்து முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள், கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. உங்களோட மாமனார் மாமியாருக்காகவோ இல்லை உங்களோட அப்பா அம்மாவுக்காகவோ நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படையல் போட்டு நீங்கள் சாப்பாடு போட்டு படைக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. எள்ளு தண்ணீர் இறைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான். இது போக அமாவாசை தினத்தில் தானங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முக்கியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை தானமாக கொடுப்பாங்க. மாசி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு எந்த அமாவாசை எடுத்துக்கிட்டாலும் அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்கறதால நம்மளோட பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்குங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கையால் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அமாவாசை தினம், அமாவாசை திதி முடியறதுக்குள்ளே நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்னன்னா, பசுமாட்டுக்கு கொடுக்கறதா இருந்தால் எள்ளு புண்ணாக்கு கொடுக்கணும். அதுவே காகத்துக்கு கொடுக்கறதா இருந்தால் அந்த எள்ளை 2-3 முறையில் நீங்கள் தயார் செய்து காகத்துக்கு கொடுக்கலாம். முதல்ல பசுமாட்டுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு தானமாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்லாமல், உணவு இல்லாமல் உடல் வத்தி போய் மெலிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மாடாக பார்த்து இல்லை பசுமாடை வைத்திருக்கவங்கள்ட்ட போயிட்டு உங்கள் கையால் எள்ளு புண்ணாக்கை நீங்கள் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வந்துடணும். அதை நீங்கள் கொடுக்காம பசுமாடு வைத்து பராமரிக்கவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த எள்ளு புண்ணாக்கை எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சாப்பாட்டில் சரியான விகித அளவில் கலந்து அந்த எள்ளு புண்ணாக்கை பசுமாட்டுக்கு அவங்க கையால் கொடுத்துருவாங்க. அது மூலயமா அந்த எள்ளு புண்ணாக்கை கொடுத்த தானம் கொடுத்த ஒரு புண்ணிய கர்மாக்கள் உங்களை சேரும். இது பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கை கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த முறையில் கொடுத்துக்கலாம்.
காகத்துக்கு அதே எள்ளை எப்படி பயன்படுத்தலான்னா, நிறைய பேர் இந்த அமாவாசை திதிகளில் எள்ளு சாதம் தயார் செய்து அதை காகத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கொடுத்தாலும் சரி, இல்லைனா எள்ளை நல்லா பொடி பண்ணி அதில் கொஞ்சமாக சர்க்கரை வெல்லம் ஏதாவது சேர்த்து அதை உருண்டைகளாக பிடிச்சி எள்ளு உருண்டையாக தயார் செய்து அதை நீங்கள் காகத்துக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த எள்ளு அப்படிங்கிறது அமாவாசை நாட்களில் குறிப்பாக திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தான் தர்ப்பணம் கொடுக்கும்போது எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க. எள்ளு தண்ணீர் இறைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் பித்ருக்கள் முன்னோர்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு எள்ளு இருக்குல்ல, இதை பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்காவும் காகத்துக்கு எள்ளு சாதமாவோ இல்லை எள்ளு உருண்டையாவோ தயார் செய்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது முன்னோர்கள் அந்த காகம் உருவத்திலோ இல்லை அந்த பசுமாட்டு உருவத்திலோ நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுப்பாங்க. அது மூலமா என்ன நடக்கும்னா, உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு கடன் இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அது மூலயமா உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பை அடையும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் எந்த விதமான சாபம் எந்த விதமான கடன் வேணா இருக்கலாம். பித்ரு சாபம் பித்ரு கடன் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் அமாவாசை திதிகளில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்டாயம் எள்ளு புண்ணாக்க பசுமாட்டுக்கும் எள்ளு சாதம் அப்படின்னா எள்ளு உருண்டையை காகத்துக்கும் தானமாக கொடுத்துருங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு தானம் செய்தாலும் உங்களுக்கு பித்ருக்களுக்கு தானம் செய்த ஒரு பலனை ஏற்படுத்திக்க முடியும். ஒரு வீட்டில் பித்ருக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த குடும்பம் மேல்நிலைக்கு செல்வ செழிப்பாக அடையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு வீட்டில் பித்ருக்கள் நடமாட்டம் இருந்துட்டாலே அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகளோட கல்வியாக இருக்கட்டும், கணவர் பார்க்கக்கூடிய வேலை தொழில் இது எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் குறைவே இருக்காது. கட்டாயம் இந்த 2 தானத்தில் முடிஞ்சால் இந்த 2 தானத்தையும் கூட செய்யறதுக்கு தவற விட்டுறாதீங்க. அதே மாதிரி அன்றைய தினம் அமாவாசை திதி அப்படிங்கிறதால பித்ரு வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இறை வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பொதுவாக இந்த அமாவாசை திதிகளில் மாரியம்மன், மகமாயி, அம்பாள், மகாலட்சுமி தாயார் இவங்களோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக ஏதாவது நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்க, இல்லை அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கான ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆரம்பத்தை இந்த தை அமாவாசை தினத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள், வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய நாட்கள். வண்டி வாகனங்கள் வாங்குறது சம்மந்தமான கொட்டேஷன் வாங்குறது, புதுசாக வேலையை ஆரம்பிக்க போகிறீங்க, தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அது சம்மந்தமான கடை பார்க்க போகிறீங்க, இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அன்றைய தினம் செய்யலாம். ஜனவரி 29 தை அமாவாசை வந்திருக்கக்கூடிய அந்த தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த நாள் புதன்கிழமை. விநாயகரோட வழிபாடும் உங்களோட பூஜையில் இடம்பெறணும். இன்னொரு பக்கம் புத்திகாரகனாக அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானோட அனுகிரகம் பெறுவதற்கும் இந்த தை அமாவாசை தினம் வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த புத்திகாரனோட அருள் இருந்தால் தான் நம்ம தொழில வியாபாரத்தில் நம்ம திறம்பட செயல்பட முடியும். அதே மாதிரி உங்கள் கணவர் வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல வேலை செய்து அவங்க மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது மூலயமா உங்கள் கணவருக்கான உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது தானாக சேரும். இப்படி பல விஷயங்கள் அடங்கின இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.